Hi guys, welcome back to my channel. It's JK Wrestling Universe. ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஜான்சனா வந்து ஹீல் டர்ன் பண்ணியிருக்கிறப்போ ஃபஸ்ட்டு அவரோட ஃபியூட் வந்து கோடி கூட தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ராக் அண்டு ஜான்சனா டிராவிஸ் ஸ்காட்லாம் சேர்ந்து வந்து ஸோ கோடி வந்து அட்டாக் பண்ணி ரத்தாராக்கி போட்டிருப்பாங்களா. ஸோ அந்த அப்போ நம்ம கோடி போட்டிருந்த அந்த கோட் சூட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ WWE வந்து சேல்ஸுக்கு வச்சுருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட $1580 வந்து இதை விற்பனை செய்கிறதுக்கு நிராகரித்து வச்சுருக்கிறாங்களாம். ஸோ ரத்தக்கரை படிஞ்ச அந்த டிஷர்ட்டை அந்த சூட்டை வாங்குறதுக்கு கூட ஆள் இருக்கு பாருங்க. ரீசெண்ட் டைமில் வந்து கோனன் வந்து ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காரு. ஸோ அதில் அவர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஜான் மார்க்ஸ்லி இன்னும் படம் நம்ம WWE சேர்ந்த டீன் ஆம்பிரஸ் இருக்காருல. ஸோ அவர் கண்டிப்பாக அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகுறதுக்கு உள்ளாட கண்டிப்பாக WWEக்கு ஒரு தடவை வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. ஸோ இது எல்லா WWE ஃபேன்ஸ்களுக்கும் ஒரு ஆசை தான். ஸோ அவர் வரணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் அவர் வராருன்னு. அடுத்ததாக செத்ராலன்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து இப்போ செத்ராலன்ஸும் இன்ஜுரியில் இருக்காரு. ஸோ கெவின் ஓவன்ஸும் இன்ஜுரியில் இருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே வந்து எப்போ ஸோ இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகி WWEக்கு வர்றாங்களோ ஸோ குறிப்பாக கெவின் ஓவன்ஸ் உள்ள வர்றாரோ ஸோ அப்போ வந்து செத்ராலன்ஸ் வந்து ரொம்ப ஆசைப்படுறாரு. ஸோ கெவின் ஓவன்ஸ் கூட டீமாக இணைஞ்சு டேக் டீம் பக்கம் பார்த்தீங்கன்னா செத் அண்ட் கெவின் ஓவன்ஸ் வந்து வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையாக பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது நடந்தனா நல்லாவே இருக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அந்த லெவலுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். ஸோ பட் இப்போதைக்கு வந்து இதுக்கு மேலே அதாவது இப்போதைக்குன்னு சொல்ல முடியாது. இதுக்கு மேலே அவங்க WWE இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டேக் டீமாக இருக்கிறதுக்கே வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பெரிய லெவல் சூப்பர் ஸ்டார். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு WWE டேக் டீமில் போட்டால் போடுவாங்க. பட் இப்போதைக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஸோ பட் நடந்தனா நல்லாயிருக்கும். அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் வந்து கோடி ரோட்ஸ் ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணுறாரு. ஸோ அதாவது இதுக்கு முன்னே அதாவது யாருக்கெல்லாம் லாக்கர் ரூம்னா என்னன்னு தெரியுமான்னு தெரில. ஸோ லாக்கர் ரூம் அப்படிங்கிறது WWE ஒவ்வொரு இடங்களில் போய் ஒவ்வொரு ஷோ பண்ணுவாங்க. ஸோ அப்போ அங்கே இருக்கிற எல்லா ரெஸ்லர்ஸ்க்கும் பர்டிகுலராக வந்து ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. சேந்தாப்பில் சில ரெஸ்லர்ஸ்க்கு ஒரு லாக்கர் ரூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பெரிய பெரிய சாம்பியன்ஸ்களுக்கு தனித்தனி லாக்கர் ரூம் வந்து கொடுப்பாங்க. ஸோ காமனாக இருக்கிற லாக்கர் ரூமில் வந்து இதுக்கு முன்னே அண்டர்டேக்கர் ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னால் வரைக்கும் ஸோ அண்டர்டேக்கர் தான் அந்த லாக்கர் ரூமோட ஒரு ஹெட்டாக இருந்திருக்காரு லீடரா. பட் எப்போ வந்து அண்டர்டேக்கர் ரிட்டைர்மெண்ட் ஆனாரோ ஸோ இப்போ வந்து நம்ம ராண்டி ஆர்டன் தான் வந்து ஸோ அந்த லாக்கர் ரூமுக்கெல்லாம் வந்து ஹெட் லீடராக வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ கோடி ரோட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ என்ன பிரச்சனை நடந்தாலும் ஸோ அங்கே வந்து ஸோ லாக்கர் ரூமில் என்ன பிரச்சனை நடந்தாலும் ஸோ அங்கே வந்து நம்ம ராண்டி ஆர்டன் வந்து போய் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பேக் ஸ்டேஜில் அவருக்குன்னு ஒரு மாசி இருக்க தான் செய்யுது. பட் மெயின் ராஸ்ல WWE அவர் எந்த லெவலில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். அதான் நம்ம WWE இப்போ உலகத்தில் எல்லா இடங்களில் வந்து ஃபேமஸ் ஆகிரும். ஸோ காரணம் என்னன்னா இப்போ WWE இருக்கிற பிரதான வேர்ல்டு சாம்பியன்ஸ், அதுக்கப்புறம் டேக் டீம் சாம்பியன்ஸ், அடுத்து மென்ஸ் டிவிஷனில் வேர்ல்டு சாம்பியனாக இருக்கிற எல்லாருமே வந்து வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ அன்டிஸ்பியூட்டடாக சாம்பியன் வந்து ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர். வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக இருக்கிற நம்ம சிஎம் பங்க் வந்து USA நாட்டை சேர்ந்தவர். ஸோ அதுக்கப்புறம் டேக் டீம் சாம்பியன்ஸாக இருக்கிற நம்ம யோஸ்காய் அண்டு ரியார் ஃப்ளை வந்து ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ அதுக்கப்புறமா உமன்ஸ் சாம்பியனாக இருக்கிறவங்க அது பேர்னா சில்லியா. ஸோ அது என்ன ஏதோ ஒரு நாடு. ஸோ அது அவங்க சேர்ந்தவங்க. ஸோ இப்படி இவங்க 5 பேருமே வந்து ஒவ்வொரு நாடு சேர்ந்தவங்க. அடுத்ததான் நம்ம ரேவ் மிஸ்டீரியோ வந்து அவருடைய 100வது மேக் ஏ விஷ் ஃபவுண்டேஷன் வந்து நடத்தியிருக்கிறாரு. ஸோ 100 மேக் ஏ விஷில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஸோ அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களோட ஆசைகள் வந்து நிறைவேற்றிருக்கிறாரு. ஸோ WWE வரலாற்றில் மட்டும் இல்லை உலக லெவல்லே 650 மேக் ஏ விஷ் நடத்தி சாதனை கின்னஸ் ரெக்கார்டு புரிஞ்ச ஸோ நம்ம ஜான்சனாக தான். ஸோ பார்க்கலாம் ஸோ இதுக்கு மேலே யார் தான் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறாங்கன்னு. அடுத்ததாக நம்ம லோகன் பாலாலே நம்ப முடியல. ஸோ இந்த லெவலுக்கு வந்து இவ்வளோ சீக்கிரமாக WWE அவருக்குன்னு ஒரு இடத்த பிடிப்பாருன்னு சொல்லி ஸோ லோகன் பாலாலே வந்து நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ பட் லிட்டலாக வந்து அந்த மனுஷன் மேலே 1000 தான் அவர் அந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுனால தான் WWE பூஸ்ட் கொடுக்குறாங்க. அப்படி இப்படின்னு இருந்தாலுமே கூட இப்போ WWE அவர் ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லராக தான் இருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வேறு லெவலில் வந்து டேலண்ட் இருக்குது. ஹை ஃப்ளை பண்ணுவார். பவர் ரெஸ்லராகவும் இருக்கார். ஸோ பயங்கர ப்ரொமோ ஸ்கில் இருக்குது. ஸோ தரமான ஒரு ரெஸ்லர் தான்.
ஸோ இவ்வளோ திறமை இருக்கிறதுனால தான் அவர் இந்த லெவலில் வந்து இந்த அதாவது குறுகிய நேரத்தில் வந்து ஆகியிருக்கிறாரு. ஸோ லிட்டரலாக வந்து திறமை இருந்துச்சுன்னா அது எவ்வளோ, அதாவது ஒரு மேட்ச்சில் ஆனாலே அவரோட திறமை வந்து மக்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்ததாக வந்து நம்ம பெக்கி லிஞ்ச் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சோகமான செய்தி தான். ஸோ 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு எபிசோடில் ஸோ நம்ம பெக்கி லிஞ்ச் சொல்லியிருப்பாங்க, ஸோ இப்போ நான் இருக்கிற WWE கான்ட்ராக்ட் தான் என்னோட கடைசி WWE கான்ட்ராக்ட். ஸோ இந்த கான்ட்ராக்ட் எப்போ முடியுதோ ஸோ இதுக்கு மேலே நான் WWEல ஒரு புது கான்ட்ராக்ட் சைன் பண்ண மாட்டேன். ஸோ இதோட வந்து ஸோ நான் WWE விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு சோகமான செய்தி தான். பட் ஆன் ஸ்க்ரீன் WWEலே இந்த மாதிரி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் சொன்னது மேபி அவங்க ஹீல் டனுக்காக ஸோ சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ தெரில. ஸோ மேபி இது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம், ஸ்டோரிலைன் பேஸ் பண்ணி கூட இருக்கலாம். பட் இப்போதைக்கு அவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனலி வந்து டாமினிக் மிஸ்டீரியோ, ஸோ அவருக்கு ஒரு இன்ஜுரி இருந்து ஸோ அதனால் அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ இப்போ ஃபைனலி அதில் இருந்து ரெக்கவர் ஆகி ஸோ இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ராகி வந்து ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ ரிட்டர்ன் வந்துட்டார். ஸோ அடுத்ததான் நேற்று போட்ட அப்டேட் வீடியோவில் சொன்ன மாதிரியே வந்து நம்ம பெல்லா ஆர்மி வந்து திரும்பவும் வந்து ரீயூனியன் பற்றினா ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து பெல்லா டீம்ஸ், அதாவது நிக்கி பெல்லா அண்ட் ப்ரீ பெல்லா 2 பேரும் சேர்ந்து வந்து ஸோ உமன்ஸ் டேக் டீம் டைட்டில்ஸ் பக்கம் வந்து ஸோ போக போகிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நடந்த ராயல் அஃபிஷியல் வந்து ஸோ அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அன்னைக்கு நடந்த ராயல் ரம்பிள் போஸ்ட் ஷோவில் வந்து ட்ரிபிள் ஹெச் ஏஜே ஸ்டைல்ஸை பற்றி இன்னொரு ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ ஏஜே ஸ்டைல்ஸோட WWE இன்ஃப்ளூயன்ஸ் யாரோ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஸோ ஷான் மைக்கிள்ஸ்க்கு நாங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறோமோ ஸோ அவர் மேலே இந்த அளவுக்கு நாங்கள் ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருக்கோமோ ஸோ அந்த லெவலுக்கு ஈக்குவலாக வந்து ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் மேலே எங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு. அடுத்ததான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரியே வந்து CM Punk vs ரோமன் ரைன்ஸ்க்கான மேட்ச் வந்து இப்போ அஃபிஷியலி WrestleMania 42க்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு மெயின் ஈவெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ், ரோமன் ரைன்ஸ் அண்ட் CM Punk 2 பேருமே வந்து இன்னைக்கு ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருந்தாங்க, ஒரு தரமான ப்ரோமோ பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்று போட்ட வீடியோலே சொல்லியிருந்தேன், ஸோ 2 பேருமே ஃபேஸாக இருக்கிறாங்க. பட் ரோமன் தான் ஹீல் அண்டு ஃபேஸை வந்து கலந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேர்த்துக்குமான ஸ்டோரிலைன் எந்த லெவலுக்கு இருக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். பட் இவங்க 2 பேரும் ப்ரோமோ லெவலில் ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி, அவங்களுடைய நிஜ லைஃப் இருக்குல்ல, ரியல் லைஃப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ கலந்து சில விஷயங்களை எடுத்து விடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இழுத்து விட்டு ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை வந்து தரமாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ குறிப்பாக வந்து ரோமன் ரைன்ஸ், ஸோ நீ போன தடவை வந்து ஒரு பிளாஸ்டிக் பிரேஸ்லெட்டுக்காக அழுந்துட்டு இருந்தவன் நீ, ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாரு. ஸோ அதேமாதிரி CM Punk 10 வருஷத்துக்கு முன்னா ஷீல்டு மூலயமா உள்ளே கொண்டு வந்ததே நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஸோ இவங்களோட பர்சனல் லெவலில் வந்து பயங்கரமாக வந்து இழுத்துக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு செக்மெண்ட்லேயே. ஸோ இதுக்கு மேலே இப்போ இன்னைக்கு வந்து ரோமன் ரைன்ஸ் பயங்கரமாக டாமினேட் பண்ணார். ஸோ ஈவன் இதுக்கு முன்னே ரோமன் ரைன்ஸ்க்கு மைஸ்கில்லே அவ்வளோ வராது. ஸோ அப்போ மைஸ்கில்லே ஊறி போய் ஸோ WWE விரட்டப்பட்ட ஸோ CM Punk எந்த லெவலுக்கு மைஸ்கில்ல யூஸ் பண்ணார். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வரவங்கள பார்க்கலாம். கண்டிப்பாக இவங்களுக்கான ஃபியூடை ஸோ கண்டிப்பாக சூப்பர் வந்து மெருகு ஏற்றுவாங்க. ஸோ தரமாக இருக்க போகுது ஹைப்பு WrestleMania 42க்காக. ஸோ இந்த மேட்ச் வைஸ் கண்டிப்பாக நம்ம ஒரு லெவலில் எதிர்பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் ஸோ வரவங்களை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி. நம்ம எல்லாருமே கெஸ் பண்ண மாதிரி ரோமன் ரைன்ஸுக்கும் CM Punkக்கும் தான் WrestleMania 41 வந்து நடக்க போகுது. ஸோ அதேமாரி ஸோ அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் பார்க்க வந்து ஸோ இப்போதைக்கு பாசிபிளாக வந்து கோடி ரோட்ஸ்க்கும் ட்ரூ மெக்கின்டையருக்கு தான் வந்து சிங்கிள்ஸ் லெவலில் ஸ்டோரின்னு இழுக்கிறாங்க. பட் எப்படியும் ஜாக்கப் உள்ளே வந்துடுறாரு. இது மேக்ஸிமம் ஒரு ட்ரிபிள் த்ரெட்டில் நடக்கலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதான் நம்ம இப்போ மெயின் ஈவென்ட் நியூஸ்க்கு வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் எல்லாம் போடுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம WrestleMania 42 சீசனில் வந்து இருக்கிறோம். ஸோ பட் WrestleMania 43 வந்து ஸோ இந்த வருஷம் எப்படி வந்து ராயல் ரூமில் வந்து சவுதியில் நடந்துச்சோ அதேமாரி WWEலே உள்ளதுலேயே ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் அப்படின்னா அது வந்து WrestleMania தான். ஸோ அது வந்து அடுத்த வருஷம் WrestleMania வந்து ஸோ சவுதி நாட்டில் வந்து நடக்க போகுது. ஸோ அங்கே வந்து ராக் தான் ஒரு பெரிய புள்ளியாக இருக்க போகிறாரு. ஸோ இப்போ ராக்கோட கடைசி மேட்ச் வந்து சவுதியில் தான் இருக்கணும், அதுவும் அந்த WrestleMania மேட்ச்சில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சவுதி கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்களாம். ஸோ இதுக்காக ஏகப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஸோ ராக்குக்கு பல $1 மில்லியன் வந்து சவுதி கவர்மெண்ட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்களாம். ஸோ எப்படி WWE வந்து அவருக்கு ஒரு சம்பளம் கொடுப்பாங்க, பட் சவுதி கவர்மெண்ட்டே நீங்கள் வந்து உங்களோட கடைசி மேட்சை எங்கள் நாட்டில் தான் விளையாடணும்னு சொல்லி
ஸோ அவங்க ஒரு சைடில் ஒரு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா $1 மில்லியன் வந்து ஸோ காசை வந்து நம்ம ராக்குக்கு வந்து ஆஃபர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதுவும் அது எந்த லெவலுக்கு இருக்குதுன்னா, இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஆஃபர் வந்து WWE ஹிஸ்டரியிலே எந்த ஒரு ரெஸ்லர்ஸ்க்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சம்பளமாக வாங்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம பிராக் லெஸ்னர் தான் WWEல. பட் அதையும் தாண்டி ஒரு மேட்சுக்காக வந்து ஸோ சவுதி கவர்மெண்ட் வந்து ஸோ பணத்தை வந்து ராக்குக்கு வந்து அவரோட கடைசி மேட்சுக்காக கொடுக்க போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பல லெஜெண்ட்ஸ் வந்து அந்த WrestleMania 43 இருக்க போகிறாங்கன்னு சொல்லப்படுது. உதாரணமாக ராக்கு, ஸோ அண்டர்டேக்கரு, ஷான் மைக்கேல், ட்ரிபிள் ஹெச், இந்த மாதிரி பழைய நிறைய ஹால் ஆஃப் ஃபேமான ரிட்டைர்மெண்டான ரெஸ்லர்ஸ் எல்லாம் வச்சு ஸோ சில விஷயங்கள் பண்ண போகிறாங்க. ஸோ பெரிய பெரிய ஹை குவாலிட்டி மேட்சஸ், ஸ்டோர் லைன்ஸ் எல்லாம் வந்து WrestleMania 43 வந்து எதிர்பார்க்க போகிறோம். ஸோ அதாவது நம்ம அடுத்த வருஷம் WrestleMania 43 சவுதியில் பார்க்க போகிற WrestleMania வந்து ஸோ நம்ம வாழ்க்கையிலேயே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய லெவல் WrestleManiaவாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு இப்போதைக்கு வந்து அந்த WrestleMania போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன